மக்களே எல்லாருக்கும் ஒரு சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலையை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய செக்கப் பண்ண பார்க்குறீங்க. மறக்காம தயவு செய்து செக்கப் பண்ணி பாருங்கள், அப்படி லைக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 11/4/2026 ஆகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேட்கவும் முழுமைக்கும் பார்க்கவும் சரிங்களா. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நேற்று அறிவித்ததுபடியே நம்ம தமிழக மேற்கு மாவட்டங்களில் கனமழை அப்படிங்கிற சில இடங்களில் பதிவாச்சு. இன்றைக்கும் கனமழை இருக்கிறது. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, முழுமைக்கும் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தற்பொழுது அதிகமான வெயில் வந்து அடிக்க தொடங்கியிருக்கிறது. மதியானம் 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. வரக்கூடிய மணிநேரங்களில் ரொம்ப உஷாராக இருங்க நம்ம தமிழக மக்களே. அது மட்டும் இல்லாமல் நம்ம விவசாய உயிர் சொந்தங்கள் எல்லோரும் கவனமாக இருங்க, கவனமாக வேலையை பாருங்கள் சரிங்களா. இப்போ அறுவடை பணிகள் முழுவதுமாகவே தற்பொழுது முடிந்துவிட்டு கூட சொல்லலாம். இன்னும் சில இடங்களில் வயல் அறுக்காமல் இருந்தாலும் அதுவும் விரைவில் முடிக்கப்படும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி என்னென்னா, எல்லினோ உருவாகிவிட்டது, வறட்சியான ஒரு நிலை ஏற்படுமா? நம்ம தமிழகம் எதை நோக்கி செல்கிறது? ஏன்னா இப்போ அடிக்கையோட வெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு வறட்சியான ஒரு வெயிலை அடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் மழை பெய்யும் போது நமக்கு வந்து மகிழ்ச்சி கொடுத்தாலும் ஒரு பக்கம் ஆபத்தும் கொடுக்குது. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எந்தெந்த இடங்களில் மழை பெய்ய போகுது, வரும் நாட்கள் நம்ம தமிழக வானிலை எப்படி தான் இருக்க போகுது, மழையா இல்லை வறட்சியா, இந்த வருஷம் எப்படி இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. கொஞ்சம் நம்ம ஒரு சுருக்கமாக பார்த்துருவோம். அதாவதுங்க, இப்போ அடிக்கக்கூடிய வெயிலை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, சார் இந்த வருஷம் மழை பெய்யுமா பெய்யாதா, என்ன சார் எதை நம்புவது, எது உண்மையான ஒரு அறிக்கை அப்படின்னு நிறைய பேர் வந்து இப்போ கேட்குறாங்க. உண்மையான உறுதியான ஒரு வானிலை கணிப்புகள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வருஷம் மழை பெய்யுமா பெய்யாதா அதான் கேள்வி. மழை இருக்கா இல்லை இல்லையா, ரெண்டில் ஒன்று. அதாவது பசிபிக் பெருங்கடலில் 2 விதமான அமைப்புகள் ஏற்படும். அதாவது 2 விதமான அமைப்பு என்னென்னா, ஒன்று லானினா அமைப்பு. பசிபிக் பெருங்கடலில், அதாவது குறிப்பாக பசிபிக் அதாவது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பக்கம் வெப்பநிலை குறைந்து நம்ம இந்தியா பக்கம் மற்றும் பசிபிக் பெருங்கடல் வெப்பநிலை உயர்ந்து காணப்பட்டால் 30 டிகிரிக்கு மேலே காணப்பட்டால் இது வந்து லானினா. லானினா ஆண்டு என்பது தெரிஞ்சிருக்கும். அதிகமான மழை தரக்கூடிய ஆண்டு, மிகப்பெரிய அதிகமான ஒரு சராசரியை விட கூடுதலான மழை தரக்கூடிய ஆனது லானினா. இரண்டாவது அமைப்பு என்னென்னா எல்லினோ. இந்த எல்லினோ உருவானா என்ன ஆகுனா, பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். பலவிதமான மாற்றங்கள் தருவது மட்டும் இல்லாமல் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்யாமல் இருக்கோ அந்த இடங்கள்லாம் மழை பெய்யும் திடீர்னு. அதாவது எப்படின்னா, பாலைவனத்தில் மழை பெய்யாமல் இருக்கும், ஆனால் பாலைவனத்துக்கு பார்த்திங்கன்னா மழை தரும். இது வந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ கடந்த ஒரு போன மாதம் கூட பார்த்திங்கன்னா ஈரானில் மழை பெய்திருக்கிறது. ஈரானு அதே போல் இந்த மும்பை இந்த மும்பையில் துபாய் மஸ்கட்டு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷ கணக்காக மழை இல்லை. ஆனால் போன மாதம் பார்த்திங்கன்னா மழை பெய்திருக்கிறது. வருஷத்தில் ஒரு முறை மழை பெய்யுது. அதாவது எப்படி சொல்லுவதுன்னா, லானினா ஆண்டு ஏற்பட்டால் உலகத்தில் ஈரானில் மழை பெய்யாது, மஸ்கட்டில் மழை பெய்யாது. அது மட்டும் இல்லாமல் வருஷ கணக்காக ஆகும் அங்கெல்லாம் மழை பெய்ய. ஆனால் இந்தியாவிற்கும் நம்ம தமிழ்நாட்டிற்கும் அதிகமான மழை தருவது தான் இந்த லானினா ஆண்டு. இந்தியா மட்டுமல்ல, இந்தியா அதே போல் இந்த மேற்கு வங்கதேச நாடு, அஸ்ஸாமு, தாய்லாந்து இங்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது வெள்ளப்பெருக்கு புரட்டி எடுக்கும். அஸ்ஸாம் மாநிலமெல்லாம் சிக்கணும். பசாறு, பீகார், வட இந்தியாவில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இப்போ என்ன ஆகுனா, இந்த வெள்ளப்பெருக்கான காரணமே லானினா தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பொழுது எல்லினோ ஆண்டு வேறு உருவாக்கிட்டு இருக்கு என்பதனால மழை அப்படிங்கிறது கண்டிப்பாக பெய்யும். ஆனால் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு, பாதிப்பு ஏற்படும் அளவிற்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு குறைவு. இருந்த போதிலும் ஒரு எப்படி சொல்லுவதுன்னா, இடைவெளி விட்டு மழை பெய்யும். அதாவது ஒரு மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை வந்து ஒரே ஒரு 1/2 ஹவரில் கொழுதி இருக்கும். அதான் இப்போ நடக்க போகுது சரிங்களா. எல்லினோ உருவானாலே அதாங்க, ஒரு மாதம் 2 வாரம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வறட்சியான ஒரு, இப்போ நம்ம தமிழகத்தில் வறட்சியான ஒரு நிலை ஏற்படும். ஆனால் ஏதாவது ஒரு சில நாள் மழைக்கான வாய்ப்பு அமையும் போது என்ன ஆகுனா, இது வரைக்கும் அப்படியே மழையெல்லாம் சேர்த்து ஒரே நாளில் கொட்டி தீர்த்துரும். இதான் இப்போ நடக்க போகுது சரிங்களா. இந்த ஒரே நாள் மழையே நமக்கு வந்து போதும் என்ற அளவுக்கு பெஞ்சிடும். அதாவது ஒரு மாதம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் ஒரு 2 நிமிஷத்தில் கொட்டி தீர்த்துரும். அதான் மேகவெடிப்பு மழை. அதான் பார்த்திங்கன்னா வரலாறு காணாத மழை. இந்த வருஷம் அதான் நடக்க போகுது சரிங்களா. மழை இல்லாமல் இருக்காது, மழை பெய்யும். நீண்ட வாரங்களுக்கு பிறகு, நீண்ட மாதங்களுக்கு பிறகு, நீண்ட நாட்களுக்கு பிறகு தான் மழை பெய்யும். அதுக்குன்னு தினசரி மழை பெய்யாது, நீண்ட வாரங்களுக்கு பிறகு மழை பெய்யும் சரிங்களா. மழை அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, தற்பொழுது பார்த்திங்கன்னா வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா கடலுடைய டெம்பரேச்சர், அது கடலுடைய வெப்பநிலையை பார்த்திங்கன்னா சற்று குறைவாக தான் இருக்குது. இருந்தவரை உயர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா 27 டிகிரி மற்றும் 28, 29 டிகிரி, 30 டிகிரி ஆயிடுச்சு. அது 30 டிகிரி அப்படிங்கிறது ஒரு சில பகுதியில் தான் இருக்குது.
ஆனால் நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக கடற்கரை ஓரம் அது மட்டும் இல்லாமல் தென்கிழக்கு அதாவது தென்மேற்கு அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலில் 30 டிகிரிக்கு மேலே உயர்ந்து விட்டது. இப்போ பசிபிக் பெருங்கடலை விட நம்ம இந்தியா பக்கம் தான் அதிகமான ஒரு வெப்பமான ஒரு நிலை வந்து ஏற்பட்டு விட்டது. இதனால் அந்த கடலுடைய டெம்பரேச்சர் அதிகமாக இருப்பதனால மழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் தான். சரிங்களா? மழை வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்தாலும் சரி, நீண்ட வாரங்களுக்கு பெய்தாலும் சரி, மழை வந்து அப்படி பெய்யும். சரிங்களா? கவலை வேண்டாம். மழை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். மழை பெய்யாமல் போகாது. சரிங்களா? வறட்சியான ஒரு அதாவது மாதம் முழுக்க மழை பெய்யாமல் இருக்காது. மாதத்தில் ஒரு 3 நாள் 5 நாள் மழை இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் காற்று சுழற்சி உருவாக வாய்ப்பு இருக்கிறது. மே மாதம் பார்த்திங்கன்னா காற்று சுழற்சி உருவாக வாய்ப்பு இருப்பதனால காற்று சுழற்சி தீவிரமான ஒரு சுழற்சியாக மாறி புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருக்குது. புயலாக அது வருஷக்கணக்காக அது புயல் அப்படிங்கிறது மே மாத புயல்கள் உருவானால் அது கண்டிப்பாக கோடைக்கால புயல் வந்து உருவாகி அது அப்படி என்ன ஆகுனா ஒடிசா பக்கம் தான் பயணிக்கும். இருந்த போதிலும் இந்த புயல் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதாவது வரக்கூடிய மே மாதத்தில் காற்று சுழற்சி புதிய காற்று சுழற்சி தென்கிழக்கு அரபிக்கடலில் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாக வாய்ப்பு இருக்குது என்பதனால தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது தென்கிழக்கு வங்கக்கடலில் 31 டிகிரி கடல் வெப்பம் இருந்து விட்டது. 31 டிகிரி வெப்பம் உச்சத்தை தொட்டு விட்டது. சரிங்களா? 30 டிகிரி ஒரு புயல் உருவானாலே 29 டிகிரி மேலே இருந்தாலே போதும். அது வந்து புயல் உருவாவதற்கு சாதகம். இப்போ வந்து 31 டிகிரி இருப்பது என்பதனால காற்று சுழற்சிகள் உருவாகுது மட்டும் இல்லாமல் புயல்கள் உருவாவதற்கு சாதகமாக கொடுக்கிறது வங்கக்கடல். சரிங்களா? அதனால் மழை இருக்குது. சரிங்களா? மழை இருக்குது, கவலைப்படாதீங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி வந்து எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும் கேட்டிங்கன்னா வட உள் மாவட்டம் சில இடங்களில் மழை பதிவாகலாம். கடலோர மாவட்டம் மழை மேகம் உருவாகலாம். அதாவது நாகப்பட்டினம், தஞ்சாவூருக்கு கிழக்கே மற்றும் டெல்டா மாவட்டம் ஒரு சில இடங்களில் மழை மேகம் உருவாகலாம். இன்றைக்கி வாய்ப்பு குறைவு தான். மழைக்கான வாய்ப்பு கம்மி தான். இருந்த போதிலும் மழை மேகம் உருவாகலாம். மழை கண்டிப்பாக பெய்யக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் கண்டிப்பாக நீங்கள் வந்து மழை பெய்யும். நேற்றும் அறிவித்ததுபடியே திருநெல்வேலிக்கு மேற்கே மழை பெய்ததுபடி இன்றைக்கி தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கண்டிப்பாக மழை இருக்கும். மதுரைக்கு மேற்கே, திண்டுக்கலுக்கு மேற்கே, அதே போல் மணப்பாறைக்கு மேற்கே, விருதுநகருக்கு மேற்கே, அதே போல் தூத்துக்குடிக்கு மேற்கே மழை பதிவாகும். பெரும்பாலும் நம்ம தமிழக கேரளா மற்றும் கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை இருக்கும். சரிங்களா? மற்றும் இந்த கர்நாடக எல்லையோர மாவட்டம் ஈரோடு மாவட்டம் வடக்கே மழை பதிவாகலாம். சேலம் மாவட்டம் ஏற்காடு, அதே போல் ஓமலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஒரு சில இடங்களில் மழை பதிவாகலாம். மழை மேகம் உருவாகலாம். சரிங்களா? நன்றி வணக்கம். அடுத்தடுத்த அறிக்கை தொடர்ந்து பாருங்கள். நன்றி வணக்கம். சில இடங்களில் மட்டுமே நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் மழை பதிவாகும். பரவலாக இல்லாவிட்டாலும் சில இடங்களில் பதிவாகும். நன்றி.